வணக்கம் விளையாட்டு நண்பர்களே. நேற்றைய நாளில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதியிருந்த போட்டி சுவாரஸ்யமான போட்டியாக அங்கே நடைபெற்றிருந்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியின் அணித்தலைவர் ஷாரித் அசலங்க முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்திருந்தார். அதற்கமைய முதலில் பந்து வீச தயாராக இருந்த பங்களாதேஷ் அணிக்கு முதலாவது பந்து பரிமாற்றத்தினை வீசியிருந்தார் தஸ்கின் அகமட் அவர்கள். அந்த பரிமாற்றத்தை ஓட்டமற்ற பந்து பரிமாற்றமாக சிறப்பான பந்து பரிமாற்றமாகவும் அந்த பந்து பரிமாற்றத்தை வீசியிருந்தார். தொடர்ந்து சுடுப்படுத்தாடி கொண்டிருந்த இலங்கை அணிக்கு ஆரம்ப துடுப்பாட்டர்கள் ஏமாற்றியிருந்தார்கள். 10 நிசங்க ஓட்டமதுக்கும் பெறாமலும் நிஷான் மதுசங்க 6 ஓட்டங்களோட மாற்றம் வந்திருந்தார்கள். பின்பு காலத்தில் இணைந்த குசல் மெண்டிஸ் அதிரடியாக ஆடி 4 ஓட்டங்கள் ஒரு 6 ஓட்டங்களாக 45 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இலங்கை அணியின் நம்பிக்கை வீரரான கமிந்து மெண்டிஸ் ஓட்டமதுக்கும் பெறாமல் ஆட்டம் வளர்ந்திருந்த போதிலும் ஷாரித் அசலங்க அணித்தலைவர் பொறுப்பை உணர்ந்து சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி அணிக்கு 6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள் அடங்கலாக 123 பந்துகளில் 106 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இடைநடுவில் ஜனித் லியனகே மிலான் ரத்நாயகவானது ஹசரங்க அணிக்கு தங்களது பங்களிப்பை செய்தாலும் மற்ற வீரர்கள் சோபிக்க தவறியிருந்தார். பந்து வீச்சில் பங்களாதேஷ் அணி சார்பாக தஸ்கின் அகமட் 10 பந்து பரிமாற்றங்கள் பந்து வீசி 2 ஓட்டமற்ற ஓவர்கள் அடங்கலாக 47 ஓட்டங்களுக்கு 4 இலக்குகளையும், ஹசன் சாஹிப் 9 பந்து பரிமாற்றங்கள் வீசி 10 இலக்குகளை இழந்து 244 ஓட்டங்களை மட்டுமே பெற்றிருந்தார்கள். பதிலுக்கு துடுப்படுத்த ஆட களம் பங்களாதேஷ் அணி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் நம்பிக்கை தந்த போதிலும் ஏனைய வீரர்கள் சோபிக்க தவறியதன் காரணமாக பங்களாதேஷ் அணி தோல்வியை சந்தித்தது. அந்த வகையில் பிரவீன் ஹோசைன் 13 ஓட்டங்களையும், தன்ஷித் ஹசன் 62 ஓட்டங்களையும், நஷ்மில் ஹோசைன் 23 ஓட்டங்களையும், யக்கர் அலி 51 ஓட்டங்களையும் பெற்றிருந்தார்கள். 167 ஓட்டங்களுக்கு அனைத்து இலக்குகளையும் இழந்து 77 ஓட்டங்களால் பங்களாதேஷ் அணி தோல்வியை சந்தித்துக் கொண்டது. பந்துவீச்சு சார்பில் சிறப்பாக செயற்பட்ட இலங்கை அணியின் நம்பிக்கை வீரர் வனிது ஹசரங்க அவர்கள் 7.5 பந்து பரிமாற்றங்களில் 4 இலக்குகளை 10 ஓட்டங்களுக்குள் பெற்றிருந்தார். அதேபோல் கமிந்து மெண்டிஸ் 19 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகளையும், மகேஷ் தீக்ஷன் 32 ஓட்டங்களுக்கு 1 இலக்கையும், அசித பெர்னாண்டோ 38 ஓட்டங்களுக்கு 1 இலக்கையும் கைப்பற்றியிருந்தார்கள். நடைபெற்று முடிந்த இந்த போட்டியின் வெற்றியோடு இலங்கை அணியானது 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 1-7 நிலையில் கைப்பற்றி முன்னிலையில் இருக்கின்றது. நடைபெற்ற அந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக அணித்தலைவர் ஷாரித் அசலங்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அணி விக்கெட்டுகளை இழந்த பொழுது பொறுப்பு வந்த ஆடி 123 பந்துகளில் 106 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட அணித்தலைவர் ஷாரித் அசலங்க அவர்கள் இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருதை தட்டிச் சென்றார். இந்த போட்டியில் ஒரு சாதனை ஒன்று இலங்கையினால் நிகழ்த்தப்பட்டிருந்தது. அதாவது 16.3 பந்து பரிமாற்றங்களில் பங்களாதேஷ் 101க்கு 1 இலக்குகளை மாத்திரமே இழந்திருந்தது. 20.5 பந்து பரிமாற்றங்களில் 105 ஓட்டங்களுக்கு 8 இலக்குகளை இழந்திருந்தது. அந்த சிறிய இடைவெளியில் 7 இலக்குகளை 4 ஓட்டங்களுக்குள் பறிகொடுத்திருந்தது பங்களாதேஷ் அணி. இதுவே ஒரு சாதனையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டியின் வெற்றியுடன் புத்துணர்வுடன் அடுத்த 2 போட்டிகளில் களமிறங்க இருக்கின்றது இலங்கை அணி. பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் தொடர் தோல்விகளுடன் தடுமாறி கொண்டிருக்கின்றது. ஒரு வெற்றிக்காக பாடுபடுகின்ற ஒரு அணியாக காணப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த போட்டி ஜூலை மாதம் 5ஆம் தேதி, இந்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணியினர் வெற்றி பெறுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.